இன்னைக்கு ஒரு பழமொழியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேனும் தினைமாவும் போல் இனியவை தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அதற்கேற்ப நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக பாரம்பரிய உணவுகளை செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தாக இருக்கணும். அண்ட் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நிறையா பாரம்பரிய உணவுகள் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா டெய்லி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நான் தினை மாவில் புட்டு செஞ்சுருந்தேன். எப்போ செய்கிற மாதிரி தான் சுடுதண்ணி வச்சு அந்த மாவில் ஊற்றி பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீமரில் போட்டு ஸ்டீம் பண்ணி கருப்பட்டி, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு எப்போ போட்டு சாப்பிட்லாம். நெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நம்ம பாரம்பரிய உணவெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் செய்கிறப்பவே சொல்லிக்கிடுங்க. அண்ட் இது ஒரு கடவுளுக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.